ஒரு ஃபேமிலி அதுல ஃபர்ஸ்ட் பையனோட பிஹேவியர்ஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால அவனை ஸ்பெஷல் சைல்டு கேர்ல அவங்க அம்மா சேர்க்க ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கு அந்த பையனோட அப்பா ஒத்துக்க மாட்டாரு. என்னோட 2 பசங்களுக்கும் நார்மல் லைஃப் தான் வேணும்னு அவர் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஏன்னா அவர் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் பையனை ஸ்பெஷல் சைல்டுங்க. அவனோட பேரு கிறிஸ்டியன். பட் அவனோட ஸ்கில்ஸ் வேற லெவல்ல இருக்கும். நார்மலா நம்மலாம் பசில் விளையாண்டா எப்படி விளையாடுவோம், இமேஜும் அந்த ஷேப்பையும் வச்சு தான் நம்ம பசிலே சால்வ் பண்ணுவோம். பட் இவன் இமேஜே பார்க்காம பிளைனா இருக்கிற பேக் சைடை வச்சு ஜாயின் பண்ணிட்டு இருக்கான். அதை சால்வ் பண்ணி முடிக்கிறான். இப்படிப்பட்டவன் வளர்ந்து ஒரு அக்கௌண்டன்டா இருப்பான். அதுவும் நார்மல் அக்கௌண்டன்ட் எல்லாம் கிடையாது. மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களோட அக்கௌண்ட்ஸை இவன் தான் சால்வ் பண்ணியும் கொடுப்பான். பினான்சியல் கிரைம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கும். அதோட ஹெட் இவனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சோர்ஸ் மூலமா ஒரு கிளிப் கிடைக்குது. அதுல கிரிமினல்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அங்க 7 பேரை கொண்டிருப்பான். அதுவும் வர்றவங்க பொருளை வச்சு அவங்களே போடுவான். உண்மையாலே நம்ம கிறிஸ்டியன் யாரு, அவனோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னா இந்த அக்கௌண்டன்ட் படத்தோட மீதி கதைங்க. இந்த படத்துல மொத்தம் 2 பார்ட் அவைலபிளா இருக்குங்க.